இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்து வர ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலே கூட வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், என் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். என் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற பாதைகளை சிந்தித்து பாருங்கள்னு சொல்லலாம். அல்லது மனிதனுடைய வாழ்க்கையின் பாதையை சிந்தித்து பாருங்கள் என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். பல விதங்களை சொல்லலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு செய்தியோட தலைப்பு எப்படின்னா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு தான் பார்க்குறோம். அதை என் வழி அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம். உங்கள் வழிகள்லாம் பொதுவாக எடுத்துக்கலாம். இன்னொன்று ஆழமாக பார்க்கும்போது, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் நியமித்த வழிகள் அதை பற்றி சிந்தியுங்கள் கூட என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு இந்த செய்தியில் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ அவங்க வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யல ஒரு சுற்றுலாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, அது சரியான பாதையா சரியான ரூட்டாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க அறிஞ்சிக்கிட்டு போவாங்க. அப்படி சரியான ரூட்டாக இல்லை பாதை இல்லை அப்படின்னா போக மாட்டாங்க. சிலவங்க பிடிவாதம் உள்ளவங்க அதையும் மீறி போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அப்படி போனாலும் கூட அதை சரியான இதாக அப்படின்னு அறிஞ்சு தான் நினச்சி போகிறாங்க, தவிர அவங்க ஏறதுலன்ட்டு போகிறது இல்லை. அப்போது அந்த வழித்தடத்தை புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. இப்படி போனால் இப்படி போகலாம், இல்லை அப்படி சென்றால் இப்படி சென்றலாம் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கிட்டு தான் போகிறாங்க. அப்போது அப்படி போய் சேர்ந்துருக்காங்க. இந்த உலக பிரகாரமான இந்த உலகத்துல இந்த மக்கள் மத்தியிலேயே இப்படி ஒரு விழிப்புணர்வும் ஒரு ஞானம் ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா, இந்த வழித்தடத்தை குறித்த இதெல்லாம் அந்த ஞானம் இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொருவரும் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது, தேவன் நமக்கு காட்டுகிற அந்த வழிகள் எப்படி இருக்கிறது, நம்ம போற பாதை சரியான பாதை தானங்கிறத அறிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஏன் அதான் நம்ம பார்க்க போறோம். வேதத்துல இஸ்ரவேல் என்ற ஜனங்கள், அந்த மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க, தேவ ஜனங்கள். அவர்கள் திரளான பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் தங்களுக்கென்று தேவன் நியமித்த வழிகளை புரிஞ்சுக்கிடவே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, இஷ்டப்படி வாழ்கிறாங்க, இஷ்டப்படி போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனாலும் கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு விதமான நன்மையும் காண முடியாதபடி இருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க வயலில் விவசாயத்தை வைக்கிறாங்க, திரளாக வைக்கிறாங்க, கொஞ்சம் அறுவடை பண்ணுறாங்க. அடுத்து மழை காலத்தில் அவங்க பொருத்தி கொள்ள போர்வை இருந்தும் குளிர் போகவில்லை. அவங்க எவ்வளோதான் திராட்சை ரசத்தை அவங்க ரெடி பண்ணாலும் கொஞ்சமாக தான் கிடைக்குது. ஒரு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கூலி குறையாக தான் கிடைக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டால் கூட இதுக்கு காரணம் நம்ம வழிகள் சரியில்லை தான், அதனால தான் அப்படி நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிடாம எனக்கு என்ன அப்படின்னு அசால்ட்டாக சோர்ந்து போய் என்ன செய்யாங்க இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறாரு, வேதனையோடு சொன்னார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஒரு ரூட்டு சரியாக இருக்கா, நீ போகிற பாதை கரெக்டாக இருக்கா, நீ போகிற பாதை நேர்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. நீ என்ன விதைச்சாலும் அது அறுவடை பார்க்க முடியல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரியான இதை பெற்றுக்கொள்ள முடியல, திருப்தி அடைகிறது இல்லை, இதுக்கு உன் வழி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடையை கொடுத்தார். இப்போ சிந்தித்து பாருங்கள் என்ன அர்த்தம், நம்ம வழிகள் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வாலிப சகோதரர்களும் நம்ம போகிற பாதை சரியான பாதை தானா, கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா, கரெக்டான வழியை தடத்தில் தான் பயணிக்கிறோமாங்கிறத கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை அப்படி நம்ம யோசிக்காமல் இருந்துக்கிட்டு நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், ஆண்டவர் என்ன அப்படி பண்ணுறான்னு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நம்ம வழிகளில் கரெக்டாக இல்லாமல் இருந்துக்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறை சொல்வது பெரிய தப்பு, பெரிய பாவம். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வழிகளை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். நீ நிறைய பேர் வழித்தடத்தை புரிஞ்சுக்கிடாம, அந்த ரூட்டு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடாம, ஆண்டவர்கிட்டையும் கேட்காம இஷ்டப்படி போய் மாட்டிக்கிறாங்க. பல ஆபத்தில் மாட்டிக்கிட்டு ஆண்டவர் தான் காரணம்னு ஆண்டவர் குறை சொல்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் குறைவே தான் இருக்குது, ஒரு செழிப்பு இல்லை, வறட்சி இருக்குது. இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருந்தும் நான் ஆண்டவர் தேடுறேன், ஒன்றுமே நடக்கலை கிடைக்கலன்றாங்க. காரணம் வழிகள் சரியில்லை. இதை கேட்குற ஒவ்வொரு தேவஜனமும் ஒவ்வொரு வாலிப்பிள்ளைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படி தான் இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை இறக்க வச்சு அவங்க வழிகளை சிந்தித்து பார்க்க வச்சாரு, அவங்களை ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பித்து அவங்க உயர்த்தினார்.
அப்போது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி கவனித்து கொடுக்குற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் வாலிப சகோதர சகோதரிகளும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்வித்துறையில் இருக்கலாம், அதுக்கு காலேஜில் படிக்கலாம், தொழில் செய்யலாம், ஊழியம் கொண்டாடலாம். பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தான் விதைச்சாலும் அறுவடை பார்க்க முடியல, அல்லது பல நேரங்களில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் மிஞ்சி கையில் நிற்க மாட்டேங்குது, இல்லை நஷ்டமான நஷ்டம் வருதுன்னா கொஞ்சம் என்ன செய்யுங்க, நம்ம வழிகள் கரெக்டாக இருக்கான்னு சிந்திச்சு பாருங்கள். அப்படி கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சிந்திச்சு பார்த்து சரி செய்து கொள்ள ஆரம்பித்தாலே பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது சரி பண்ண ஆரம்பித்த உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வழிகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் ஒரு ஆசிரமமான கதையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே நம்ம வாழ்க்கையிலேயோ இல்லை ஊழியத்திலேயோ தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ தொழிலையோ இல்லை கல்வி அடிப்படையிலோ இல்லை விளையாட்டுலையோ எதுலேயோ ஒரு தோல்வி வருது, ஒரு பிரச்சனை வருது, நிம்மதி இல்லை அப்படின்னா பிரச்சனை நம்ம வழிகளில் தான் இருக்குது. நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம் வழிகளை சிந்தித்து பார்த்து தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற வழிகளில் தான் போகிறோமாங்கிற புரிந்து பார்த்து உணர்ந்து பார்த்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க பழக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவங்க அப்படி தான் இருந்தாங்க. வழிகளை சிந்திக்காமல் ஏனதெல்லாம் வாழ்கிறாங்க. தங்களுக்கு உலகத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க? முக்கியத்துவப்படுறாங்களே தவிர தங்களுடைய ஆவிக்குரிய வழிகளை அவங்க விட்டுட்டாங்க, கவனிக்க விட்டுட்டாங்க, ஆவிக்குரிய பாதை விட்டுட்டாங்க, ஏனதெல்லாம் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி இல்லை, கருத்தருக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆகவே இந்த உலக போன போக்கில் அநேக ஜனங்கள் வழியில் கரெக்டாக போகிறாங்க. அப்படி போகிறது போல் இல்லாமல் அதை விட ஞானம் நிறைந்தவர்களாக ஆவிக்குரிய வழியில் நம்ம அதிகமாக அறிந்து புரிந்து கற்றுக்கிற நான் பயணிக்க வேண்டும். தொடர்ந்து பயணித்து வழிகளை சிந்தித்து பார்த்து தேவ சித்தத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை பார்த்து கொடுக்குறவங்க ஒவ்வொருவரையும் எங்கும் இருந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.